வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 3 சமன்பாட்டியல் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷன் தான் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ இது நிறைய சம்ஸ் வரும். கொஞ்சம் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா கவனிக்கணும். ஏன்னா எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கனால கொஞ்சம் நிறைய சம் போட்டிருக்கேன், அதனால் நல்லா கவனிக்கணும், மறந்துடாதீங்க. அப்போ எக்ஸாம்பிள் 3.29 தீர்க்க சால்வ் 2 cos square x minus 9 cos x plus 4 = 0 என்ற சமன்பாட்டை தீர்க்கணும். அப்போ சால்வ் பண்ணுறப்ப இது இருபடி சமன்பாட்டு வடிவத்தில் உள்ளது, அதாவது குவாட்ராட்டிக் ஃபார்மில் இருக்குது. எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். எப்படின்னா 2 cos square x minus 9 cos x plus 4 = 0. கான்ஸ்டன்ட் x ஸ்கொயர் அந்த கான்செப்டில் வர்றது. இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு cos x = t என்க அப்படி வைக்கணும். அப்போ லெட் cos x = t அப்படி வச்சா தான் இதை சால்வ் பண்ண முடியும், மறந்துடாதீங்க. டீன்னு வைக்கலாம், ஒய் வைக்கலாம், என்ன வேணால் வைக்கலாம், ஒரு கான்ஸ்டன்ட் வைக்கணும், அவ்வளோதான். அப்போ cos x = t. அப்போ இந்த ஈக்குவேஷன் மறுபடியும் எழுதுகிறப்ப எப்படி ஆகும்னா 2 × t² - 9 × t + 4 = 0. அதுதான் எழுதிக்கும் பாருங்க. அப்போ cos x போல் t போட்டால் அப்போ 2t² - 9t + 4 = 0. இது ஒரு இருபடி சமன்பாட்டு வடிவத்துக்கு வந்துடுது. அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு டி மெத்தட் போடணும், அதுவும் நல்லாவே நம்மளுக்கு தெரியும். அப்போ டி மெத்தடில் போடுறதுக்கு பதிலாக இந்த முன்னால் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை மறக்காமல் கடைசியில் மல்டிபிள் பண்ணிடணும். அந்த 2 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 8. அப்போ 2 × 4 = 8. அப்போ 2 எண்களை பெருக்கினால் எத்தனை வர வேண்டும்? 8 வர வேண்டும். அதே 2 எண்களை கூட்டினால் -9 வர வேண்டும், மறந்துடாதீங்க. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 roots is 8. The sum of 2 roots is -8 -9. அதுதான் கான்செப்டு. அப்போ -1ஐயும் -8ஐயும் மல்டிபிள் பண்ணால் +8, -1ஐயும் -8ஐயும் கூட்டினா -9 கரெக்டாக வருது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் -1 -8. மறக்காமல் என்ன பண்ணணும்னா ஃபேக்டரைஸை மாற்றுறதுக்கு இந்த 2t இருக்கு இல்லையா, இந்த 2tயை 2 சைடு டிவைட் பண்ணிடணும், இல்லைனா தப்பாயிடும். அப்போ 2t டிவைட் பண்ணிட்டேன். அப்போ இந்த சைடு கேன்சல் பண்ண முடியாது, இந்த சைடு கேன்சல் பண்ணால் 2 டேபிளில் போடலாம். அப்போ 2 4 8 போடலாம். அப்போ என்னுடைய ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 2t - 1 ஒரு ஃபேக்டர், t - 4 ஒரு ஃபேக்டர். அப்போ இந்த சமன்பாட்டினுடைய காரணிகள் என்பது 2t - 1 × t - 4 = 0. இதை வேல்யூவாக மாற்றணும். அப்போ வேல்யூவாக மாற்றணும்னா அப்போ 2t - 1 = 0. அப்போ 2t = 1. அப்போ t = 1/2. அப்போ t வேல்யூ 1/2 கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து இதை மாற்றினீங்கன்னா t - 4 = 0. அப்போ tக்கு 4. அப்போ டீக்கு 2 வேல்யூ கிடச்சிருது. இதை எங்கே போய் அப்ளை பண்ணோம்னா இதில் டீக்கு 2 தடவை போட்டு கேஸ் 1 கேஸ் 2ன்னு போட்டு நம்ம எக்ஸினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஏன்னா சொல்யூஷன் என்பது எக்ஸில் தான் வரணும், மறந்துடாதீங்க. நம்ம நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி டீயில் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எக்ஸாக கன்வெர்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ கேஸ் 1 கேஸ் 2ன்னு ஏற்கனவே பழகிருக்கோம் இல்லையா, அந்த மெத்தடில் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், அதில் தான் சொல்ல போகிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ கேஸ் 1, அப்போ when t = 4, இந்த இதை எடுத்துருக்கேன். அப்போ t = 4 எனில் அப்போ cos x = t. அப்போ cos x என்பது 4. ஆனால் நம்மளுக்கு எல்லாம் தெரியும், இந்த காஸ் டேபிள் சைன் டேபிள் அட்டவணை எப்போவுமே -1க்கும் 1க்கும் இடையில தான் வரணும், மறந்துடாதீங்க. அப்போ -1 ≤ cos x ≤ 1. அப்போ இங்கே என்ன வந்திருக்குப்பா, 4 வந்துடுறதுனால அப்போ டேபிள் போட முடியாது. therefore it has no solution. இந்த t = 4க்கு தீர்வு இல்லை, மறந்துடாதீங்க.
டி ஈக்குவல் 4ங்கிறதுனால தான் இது தீர்வு இல்லை. வேறு நம்பர் இந்த அரைக்கெல்லாம் தீர்வு வரும், அது பின்னால் பார்க்க போகிறோம். அப்போ டி ஈக்குவல் 4 இருந்தால் இந்த சமன்பாட்டுக்கு தீர்வு இல்லை. அடுத்து கேஸ் 2 வந்து இப்போ பார்க்க போகிறோம், நல்லா கொஞ்சிங்க. அப்போ கேஸ் 2, அப்போ வென் டி ஈக்குவல் டு 1/2. அப்போ 4க்கு முதல்ல பார்த்தோம், இப்போ 1/2க்கு இப்போ பார்க்க போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டி, அப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2, அந்த டீக்கு தான் 1/2. அப்போ காசில் அட்டவணையில் டேபிளில் எந்த இடத்துல அரை வரும்னா காஸ் 60 டிகிரி வேல்யூ தான் 1/2. அதை ரேடியனாக மாற்றினா பை/3, நீ நேரடியாக கூட போட்டுக்கலாம். அப்போ காஸ் 60 டிகிரி தான் 1/2, அப்போ காஸ் பை/3 தான் 1/2. அப்போ எக்ஸினுடைய வேல்யூ எவ்வளவு? பை/3. அப்போ இந்த இடத்துல அரைக்கு வேல்யூ இருக்குது, அதனால் எக்ஸ் வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு? பை/3. இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும், மறந்துடாதீங்க. இந்த ஜென்ரல் சொல்யூஷன்னா பொது தீர்வு. அப்போ பொது தீர்வு என்பது நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலையை பார்த்துருக்கோம். அப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2nπ + π/3ன்னு எழுதியிருக்கோம் பாருங்கள். இந்த 2nπங்கிறது காமனாக வரக்கூடியது, அந்த காசுக்கு சைனுக்கு உரிய ஃபார்முலாஸ் மெத்தடு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2n/, ப்ளஸ் இந்த π/3. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா n பிலாங்ஸ் டு இஜட், n பிலாங்ஸ் டு இஜட். இந்த n வந்து இண்டிஜர்ஸ், அப்போ எந்த வேல்யூ வேணாலும் போட்டால் நம்மளுக்கு வந்து இந்த π/3 ஆன்சர் வந்து கிடைச்சிரும். மறக்காமல் இதோடு நிறுத்திடாமல் பொது தீர்வை கண்டிப்பாக எழுத வேண்டும். therefore x is equal to 2nπ + π/3. n belongs to z, மறந்துடாதீங்க. அடுத்த சம்முக்கு போகலாம். பயிற்சி 3.5, எக்ஸசைஸ் நம்பர் 3.5, சம் நம்பர் 1, subdivision 1. Solve sin squared x minus 5 sin x plus 4 is equal to 0. அப்போ இந்த சமன்பாட்டை தீர்க்கணும். அப்போ ப்ரீவியஸ் சம் பார்த்தோம்லே அதே கான்செப்ட் தான். கான்ஸ்டன்ட் எக்ஸு x² அப்படி இருக்குது. நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த டி வச்சு செஞ்ச மாடலே தான் செய்ய போகிறோம். அப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா முதல்ல கிவன் சம்மை அப்படியே எழுதிடுவோம். அப்போ சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் 5 sin x plus 4 is equal to 0. இப்போ லெட் sin x equal to t. அப்போ இதை வந்து எப்படி வைக்கணும்? டீன்னு வைக்கணும். டீன்னு வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை, அதுக்காண்டி வந்து டீன்னு வச்சுருக்கோம். அப்போ sin x தான் என்னென்னு வச்சுருக்கோம்? டீன்னு வச்சுருக்கோம். அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? அப்போ sin squared x என்பது t² மைனஸ் 5 sin x என்பது மைனஸ் 5t ப்ளஸ் 4 வந்து அப்படியே வந்துடும். அப்போ t² மைனஸ் 5t ப்ளஸ் 4 is equal to 0. இது வந்து ஒரு இருவழி சமன்பாடாக வந்திருக்கு, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்திருக்கு. அதுக்கடுத்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறதா நம்மளுடைய முக்கியமான ஒர்க்கு. அப்போ பார்த்தீங்கன்னா t² நம்பர் வரல, அந்த ப்ரீவியஸ் சம்பரில் வந்து நம்பர் வந்துருந்துச்சா, இங்கே வரல. அப்போ பெருக்கினால் 4 வரணும், கூட்டினால் -5 வரணும். அதாவது 2 எண்களை பெருக்கினால் 4 வர வேண்டும், அதே 2 எண்களை கூட்டினால் -5 வரணும். The product of the two roots is 4 and the sum of the two roots is -5. ஏற்கனவே தெரியும் உனக்கு டி மெத்தடு. அப்போ -1ஐயும் -4ஐயும் மல்டிபிள் பண்ணால் +4, -1ஐயும் -4ஐயும் கூட்டினா -5 கரெக்டாக வருது. அப்போ டீயால் 2 சைடு டிவைட் பண்ணிடுற மறந்துடாதீங்க. அப்போ t-1 ஒரு ஃபேக்டர், t-4 ஒரு ஃபேக்டர். ஓகே, அப்போ t-1 இன்ட்டு t-4 is equal to 0 வேல்யூவாக மாற்றினா அப்போ t-1 is equal to 0, t-4 is equal to 0. therefore t is equal to 1, t is equal to 4. அப்போ இதில் வந்து tக்கு 2 வேல்யூ வந்திருக்கு. நம்மளுக்கு தேவை என்ன வேல்யூ வேணும்? எக்ஸினுடைய வேல்யூ வேணும். அப்போ எக்ஸினுடைய வேல்யூ வேணும்னா கேஸ் 1 கேஸ் 2ன்னு போட்டு ப்ரீவியஸ் சம் மாதிரியே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஒர்க் பண்ணி காமிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கேஸ் 1 முதல் நிலை எழுத போகிறோம், நல்லா கவனிங்களே. அப்போ ஃபஸ்ட்டு கேஸை பொறுத்தளவுக்கு நல்லா பாருங்க, t is equal to 1. அந்த டீனுடைய மதிப்பு என்ன பண்ணியிருக்கோம்? 1 எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போ கேஸ் 1 t is equal to 1. அப்போ sin x equal to t. அப்போ sin x equal to tக்கு பதிலாக 1 போடுங்க. அப்போ sin 90 டிகிரி மதிப்பு தான் அவ்வளவு 1. அப்போ ரேடியனை மாற்றினா sin π/2 தான் வந்து 1. அப்போ x is equal to π/2. இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு வந்து ஜென்ரல் சொல்யூஷன் மறக்காமல் நீ எழுதிடணும்.
அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் பொது தீர்வு. அப்போ பொது தீர்வு எக்ஸ் என்பது இந்த கண்டுபிடிச்ச தீட்டா வேல்யூவையும் அதான் எக்ஸ் வேல்யூவையும் அப்போ π/2 ப்ளஸ் 2n மறந்துடாமல் சேர்த்துருங்க. ஏன்னா எண்ணுக்கு வந்து வேல்யூ கொடுக்க அதனுடைய வேல்யூ மாறிட்டே போக முடியாது. அதனால் π/2 ப்ளஸ் 2n. இந்த இடத்துல n belongs to z. n belongs to zனா belongs to z என்பது இன்டிஜர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ டீக்கு வந்து 1 போட்டால் எக்ஸுக்கு வேல்யூ கிடச்சிருது. அதனால் ஜென்ரல் சொல்யூஷன் எழுதிட்டான். கேஸ் 2. அப்போ கேஸ் 2 பொறுத்தளவுக்கு டி எவ்வளோப்பா கொடுத்துருக்கு 4. அப்போ when t is equal to 4 அப்போ sin x equal to t. அப்போ sin x equal to tக்கு போல் 4 போடுறோம். அப்போ -1 less than or equal to sin x less than or equal to 1 இந்த கண்டிஷன் பிரகாரம் 4 வந்து ஆன்சரில் வராது. ஆகவே இட் ஹேஸ் நோ சொல்யூஷன். t is equal to 4க்கு தீர்வு இல்லை. மறந்துடாதீங்க. ப்ரீவியஸ் சம்லையும் அதே கான்செப்ட் தான் வந்துச்சு, இந்த சம்லையும் அதே கான்செப்ட் தான் வந்திருக்கு. அப்போ வேணும்னா சைன் காஸ் வேல்யூ வேணும்னா எப்பொழுதுமே -1க்கும் +1க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் வரும், அந்த வேல்யூஸ் தான் வரும். அதனால் 4ங்கிறதுனால நம்மளுக்கு ஆன்சர் வந்து வராது. அடுத்த சம்முக்கு போகிறோம், ரெடி ஆகிக்குங்க. சம் நம்பர் 1 சப்டிவிஷன் 2. சால்வ் த ஈக்குவேஷன் அதாவது சமன்பாட்டை தீர்க்க. 12x³ + 8x = 29x² - 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எப்போவுமே ஈக்குவேஷன் என்பது கான்ஸ்டன்ட் x² x³ அந்த லெவலில் இருக்கணும். இங்கே மாறி இருக்கா, அப்போ எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தால் என்ன வரப்போகுதுன்னா 12x³ + 8x - 29x² + 4 = 0. இந்த -4 இங்கிட்டு வந்தால் +4 ஆயிரும். இதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும், அதாவது திட்ட வடிவத்துக்கு மாற்றணும். அப்போ திட்ட வடிவம் என்பது என்னது, கான்ஸ்டன்ட் x x² x³ இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அப்போ 12x³ - 29x² + 8x + 4 = 0 இதுக்கு வந்தாச்சு. அப்போ சால்வ்னாவே என்ன அர்த்தம்னா எக்ஸினுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறது. இது வந்து கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் எல்லாத்துக்குமே தெரியும், அதாவது 3 படி சமன்பாடு. அப்போ 3 படி சமன்பாடுனாவே 3 ஆன்சர் இருக்குது, நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். அது ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நிறைய தடவை சொல்லியிருக்கோம். இதை வந்து சிந்தடிக் டிவிஷன் மெத்தடில் தான் வந்து நான் போட்டிருக்கேன், அதாவது தொகுமுறை வகுத்தல் முறையில் செஞ்சுருக்கேன். அப்போ தொகுமுறை வகுத்தல்னா டானா முறை. அப்போ பார்த்தீங்கன்னா முதலில் கான்ஸ்டண்ட்டை 4 எழுதுங்க, அடுத்து 8 எழுதுங்க, -29 எழுதுங்க, 12 எழுதுங்க. எழுதியாச்சுப்பா. இந்த இடம் எப்போவுமே சிந்தடிக் டிவிஷனில் 0 எப்போவுமே ஒரு மறந்துடாதீங்க. இப்போ நான் ஏற்கனவே மைண்ட்லேயே சொல்லியிருக்கேன், இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 போடணும். 1 போட்டு இங்கே 0 வருதான்னு பார்க்கணும். இந்த சம பொறுத்தளவுக்கு வரலை. அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 1 போடணும். இந்த ரிமைண்டர் வந்து 0 வருதா இல்லையான்னு பார்க்கணும், வரல. அடுத்து -1 போடணும், இதுலேயும் வரல. அப்போ 2 போட்டால் தான் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஏற்கனவே வந்து நிறைய தடவை சொன்னனால நான் நேரடியாகவே இதை எழுதியிருக்கேன். அப்போ x = 2 அப்ளை பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல 0வா, அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளவு, கூட்டுனா 12. இதை மல்டிபிள் பண்ணால் எவ்வளோப்பா, 2 × 12 24. இது ரெண்டையும் கூட்டுங்க, -29ஐயும் 24ஐயும் ஆட் பண்ண எவ்வளவு, -9 கிடைக்கும், -5 கிடைக்கும், மறந்துடாதீங்க. அதுக்கு அடுத்தது 2ஐயும் -5ஐயும் மல்டிபிள் பண்ணால் -10 கிடைக்கும், மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து இதை பூரா கூட்டுனா 8 -10 கூட்டினா -2. அப்போ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 × -2 எவ்வளோப்பா, -4. அப்போ -4 இருக்குது, +4 இருக்குது, அப்போ 0. நம்மளோட எய்மே வந்து இந்த இடம் எப்போவுமே ரிமைண்டர் 0 தான் வரணும், அப்போ தான் வந்து வேல்யூ கிடைக்கும். அப்போ x = 2 வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து 3 படி கோவையை இருபடி கோவையாக மாற்றணும். அந்த கியூபிக் ஈக்குவேஷனை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை மாற்றினா கான்ஸ்டன்ட் x x² அந்த அடிப்படையில் 12x² - 5x - 2 = 0.
அப்போ இதைத்தான் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கோம், x² முன்னால் எந்த நம்பர் வந்தாலும் மறக்காமல் என்ன பண்ணணும், இங்கே மல்டிபிள் பண்ணணும். அப்போ 12 × -2 எவ்வளோப்பா, -24. அப்போ 12ஐயும் -2 பெருனா -24 வந்திருக்கு. அப்போ இதுதான் பெருக்கல் பலன் நம்பர். அப்போ 2 எண்களை பெருக்கினால் -24 வரணும், அதே 2 நம்பரை கூட்டினா -5 வரணும். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ் இஸ் -24, த சம் ஆஃப் 2 ரூட்ஸ் இஸ் -5. அப்போ இந்த டி மெத்தட் தான் பெட்டர்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ டி மெத்தடில் 1 2 3 4 அப்படியே அப்ளை பண்ணால் 3ல் தான் கரெக்டாக வரும். அப்போ 3 × 8 24 கரெக்டாக வருதா, 3 8s are 24. அப்போ 8லேருந்து 3 கழிச்சு 5 கரெக்டாக வருது. அடுத்து இதுக்கு ப்ளஸ்ஸு இதுக்கு மைனஸ் அப்ளை பண்ணால் தான் கரெக்டாக வரும். அப்போ +3 -8 இதுதான் வந்து சூட்டபிள் நம்பர். அப்போ முன்னால் 12xஆல் 2 பக்கமும் டிவைட் பண்ணிடணும், மறந்துடாதீங்க. அப்போ 12x 12x 2 தடவை போட்டாச்சு. அப்போ 2 சைடுமே கேன்சல் பண்ணுற மாதிரி தான் வருதுப்பா. 1 3 3 4 3 12, அதாவது 1 3s இது 4 3s, அவ்வளோதான். இந்த சைடு பார்த்தா 4ஆல் டிவைட் பண்ணலாம். 2 8 3 12, 2 4s are 8, 3 4s are 12 கரெக்டாக வருது. அப்போ ஃபேக்டராக மாற்றினா 4x + 1 இந்த அங்கே எழுதிருக்கு பாருங்க, 4x + 1 × 3x - 2 இந்த 3x - 2 = 0. அப்போ இந்த ஈக்குவேஷனுடைய ஃபேக்டர் 4x + 1 × 3x - 2 = 0. இதை என்ன பண்ணும், வேல்யூவை மாற்றினா 4x + 1 = 0. அப்போ 4x = -1, அப்போ x = -1/4 எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ 3x - 2 = 0. அப்போ 3x = 2. அப்போ x வந்து 2/3. அப்போ 1 2 வேல்யூ இங்கே வந்துருச்சு. ஏற்கனவே வந்து எக்ஸுக்கு 2 கண்டுபிடிச்சிருக்கோமா, அப்போ மொத்தம் எத்தனை வேல்யூ, 3 வேல்யூ வந்துருச்சு. த ரெக்வயர்ட் சொல்யூஷன், அப்போ தேவையான தீர்வு. அப்போ 3 மூலங்கள் 2, -1/4, 2/3 இதுவே தேவையான மூலங்கள். அப்போ இருபடி சமன்பாடாக இருந்தால் ஃபேக்டரைஸ் பண்ணணும். முப்படி சமன்பாடாக இருந்தால் அந்த சிந்தடிக் டிவிஷனில் வந்து போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஒரு இருபடி சமன்பாடாக மாற்றிட்டு மறுபடியும் ஃபேக்டரைஸ் பண்ணி கொண்டு வரணும். இது ஏற்கனவே நிறைய தடவை சொன்ன மாடல் தான், கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்த சம்முக்கு போகலாம். சம் நம்பர் 2, விகிதமுறு மூலங்கள் உள்ளதா என ஆராய்க. அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளுக்கு விகிதமுறு மூலங்கள் உள்ளதா என ஆராய்க. எக்ஸாமின் ஃபார் த ரேஷனல் ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ். அப்போ இந்த 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கப்பா. ஒரு டிவிஷன் 2 டிவிஷன் இருக்குது, ரெண்டையும் தனித்தனியாக செய்ய போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன் 2x³ - x² - 1 = 0. செகண்ட் டிவிஷன் x⁸ - 3x + 1 = 0. அப்போ ஃபஸ்ட்டு டிவிஷனை முதல் எழுதியிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன் பார்த்தீங்கன்னா 2x³ - x² - 1 = 0. அப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் எக்ஸை காணாம பாருங்களேன், x² x³. அப்போ இந்த இடத்துல எக்ஸு இல்லை. அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றினா 2x³ - x² + 0x - 1 = 0. அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றியாச்சு. மாற்றின பின்னால் வந்து இது கியூபிக் ஈக்குவேஷன். அப்போ கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன், முப்படி சமன்பாடு. அப்போ முப்படி சமன்பாடுனாவே சிந்தடிக் டிவிஷன் போடணும். இப்போ தான் சொன்னோம், அதாவது தொகுமுறை வகுத்தலில் போடணும். அப்போ தொகுமுறை வகுத்தலில் போடணும்னா முதலில் கோஎஃபிஷியன்ஸை பூரா எழுதணும், கெழுக்களை முதல் எழுத வேண்டும். அப்போ 2 எழுதிட்டேன், -1 எழுதிட்டேன், 0 எழுதியாச்சு, -1 எழுதியாச்சு. அப்போ இந்த இடம் எப்போவுமே 0 வரும், மறந்துடாதீங்க. எப்போவுமே நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிப்போம், இந்த இடத்துல எக்ஸுக்கு 1 போடுவோம். கான்ஸ்டன்ட் இது வந்து ரிமைண்டர் 0 வருதா இல்லையான்னு பார்ப்போம். வரலன்னா -1 போடுவோம், அடுத்து 2 போடுவோம். இப்படியே தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். அப்போ ஸ்டார்டிங் எக்ஸ் வந்து 1 போடுங்க. அப்போ 1 போட்டோம்னா ஆன்சர் வந்துடுது, இது ஓப்பனாகவே தெரியுது. அப்போ 2ஐயும் 0வையும் கூட்டுனா 2, 1ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 2,
இந்த மைனஸ் ஒன்னையும் ரெண்டையும் கூட்டினா 1, 1 இன்ட்டு 1 1, இந்த 0 ஒன்றையும் ஆட் பண்ணால் 1, அப்போ 1 இன்ட்டு 1 1, அப்போ -1 + 1 0 கரெக்டாக வருது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படி வந்ததுனால x = 1க்கு ரிமைண்டர் 0 வர்றதுனால x = 1 ஓர் விகிதமுறு மூலம். அப்போ ரிமைண்டர் 0 வந்துட்டாவே x வந்து 1 ஓர் விகிதமுறு மூலம். அப்போ x = 1 இஸ் எ ரேஷனல் ரூட். ஓகே, எக்ஸுக்கு 1 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இந்த இதை வந்து இருபடி சமன்பாடாக மாற்றணும், அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றணும். அப்படி மாற்றினா கான்ஸ்டன்ட் x² அந்த அடிப்படையில் மாற்றினா இது என்னாகும்? 2x² + 1x + 1 = 0. இதை கண்டிப்பாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ரெண்டை தூக்கிங்க மல்டிபிள் பண்ணால் 2, மல்டிபிள் பண்ணால் 2 ஆகும், கூட்டினா 1 ஆகும், வாய்ப்பே கிடையாது. அப்போ ஃபார்முலா மெத்தடை தான் என்ன பண்ணணும், நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஃபார்முலா மெத்தடில் ஏற்கனவே வந்து நம்ம போட்டிருக்கோம், நிறைய சம் போட்டிருக்கோம். அப்போ ஃபார்முலா மெத்தடில் அப்ளை பண்ணுறப்ப 2x² + 1x, அதாவது 2x² + x + 1 = 0 இருக்கு இல்லையா? ஏக்கு வேல்யூ 2 எடுக்கிறோம், பிக்கு வேல்யூ 1 எடுக்கிறோம், சிக்கு வேல்யூ 1 எடுக்கிறோம். ஃபார்முலா என்ன இருக்குது? x = -b ± √b² - 4ac/2a. இதை அப்படியே ஃபில்லப் பண்ணுங்கப்பா. அப்போ -b, அப்போ 1, அப்போ -1 ± √b² 1² - 4ac. அப்போ 4a வேல்யூ எவ்வளோப்பா? 2, c வேல்யூ எவ்வளோப்பா? 1/2 × 1. அப்போ -b ± √b² - 4ac/2a அப்ளை பண்ணியாச்சு. அப்போ -1 ± √1² 1, அப்போ மைனஸ் போட்டாச்சு. 4 × 2 எவ்வளோப்பா? 8/2. அதுக்கு அடுத்தது இதை வந்து என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணி போடணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. அப்போ -1 அப்படியே எழுதியாச்சு, ± எழுதியாச்சு. √1 - 8 எவ்வளோப்பா? -7/2ன்னு கிடச்சிருக்கு. அது எக்ஸினுடைய வேல்யூ வந்து -1 ± √-7/2. அப்போ இந்த இடத்துலப்பா மைனஸ் வந்திருக்கு. அப்போ ரூட்டை விட்டு வெளியே எடுத்துட்டா நம்ம ஏற்கனவே கான்செப்ட் சொல்லியிருக்கோம். எது? காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரூட் சொல்லியிருக்கோமா? அதை எழுத போகிறேன், கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ x = -1 ± √-7/2 ப்ரீவியஸ் பேஜில் பார்த்தோம். அப்போ -1 ± இந்த -1 இருக்கு இல்லையா? இந்த -1 தான் அது எவ்வளவு? i². அப்போ i² வேல்யூ தான் எவ்வளோப்பா? -1, மறந்துடாதீங்க. அப்போ i² × 7/2. அப்போ i² ரூட்டை விட்டு வெளியே எடுத்துட்டா i√7. அப்போ -1 ± i√7/2. இது வந்து i வந்துட்டாவே இது கற்பனை மூலங்களாகும். அதாவது இட் இஸ் ஆன் இமேஜினரி ரூட்ஸ். அவங்க கேட்டது விகிதமுறு மூலங்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆன்சர் வந்து விகிதமுறு மூலங்கள் அல்ல. தேர்ஃபோர் ரேஷனல் ரூட்ஸ் இஸ் x = 1. ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்தோம்லே, அதுதான் இதனுடைய ஒரிஜினல் ஆன்சர். அப்போ விகிதமுறு மூலம் என்பது எக்ஸுக்கு வந்து 1 மட்டும் கிடைக்கிறது. அடுத்து வந்து 2ல் 2 பார்க்க போகிறோம். கொஞ்சம் தெளிவாக கொஞ்சிக்கோங்க. சம் நம்பர் 2, சப்டிவிஷன் 2. x⁸ மைனஸ் 3x + 1 = 0. இதில் வந்து ரேஷனல் ரூட் தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது விகிதமுறு மூலங்கள் தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ x⁸ மைனஸ் 3x + 1 = 0. இப்போ இதுக்கு புக்கிலே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஸ்கொயர் ரூட்னா நம்ம வந்து அதாவது இருபடி சமன்பாடுனா அழகாக ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம், அல்லது ஃபார்முலா மெத்தட் போடலாம். அப்போ 3 படி சமன்பாடுனா சிந்தடிக் டிவிஷன் மெத்தட் போடலாம். இது 8 படி சமன்பாடு, பவர் 8 இருக்கு பாருங்க. அப்போ 8 படி சமன்பாடுங்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு புக்கில் இருக்க ஷார்ட்கட்டை தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. அதனால் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த கேஸ் 1ன்னு போட்டுங்க பாருங்க. அதாவது +1 -1 எடுத்து செக்அப் பண்ணுறது, வேறு ஒன்றும் கிடையாது. கேஸ் 1. அப்போ புட் x = 1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1ஐ பிரதியிடுங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டேன். அப்போ 1⁸ - 3 × 1 + 1. அப்போ 1⁸ 1 தான். அப்போ -3, இது +1. அப்போ -3, 1 1 2 ஆயிரும். அப்போ -3 + 2, அப்போ -1. அப்போ வந்து
இங்கே வந்து 0 வந்திருக்கு ஈக்குவல் டு, இந்த இடத்துல -1 வந்திருக்கு. அப்போ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இது வந்து எக்ஸுக்கு 1 போட்டால் நாட் ஈக்குவல் 0 வர்றதுனால 1 ஒரு விகிதமுறு மூலம் அல்ல. 1 இஸ் நாட் ரேஷனல் ரூட். 1 வந்து விகிதமுறு மூலம் அல்ல. ஒருவேளை ஈக்குவல் டு 0 வந்துட்டா நம்ம 1 வந்து ஒரு விகிதமுறு மூலம்னு வச்சுக்கலாம். இது நாட் ஈக்குவல் 0 வந்ததுனால 1 வந்து விகிதமுறு மூலம் அல்லன்னு வைக்கலாம். ஏன்னா கேஸ் 1 என்பது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 போட்டு செய்ய போகிறோம், செஞ்சிட்டோம். கேஸ் 2ங்கிறது எக்ஸுக்கு -1 போட்டு செய்ய போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. கேஸ் 2 புட் எக்ஸ் ஈக்குவல் டு -1. அப்போ ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 8 -3x + 1 = 0. அப்போ எக்ஸுக்கு போலாக -1 அப்ளை பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க, அப்போ தான் நல்லது. அப்போ -1/8 -3 × -1 + 1. அப்போ -1/8ங்கிறது +1 ஆயிரும். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ 1 × 3 3, இது +1. அப்போ 1 3 4 + 1 5. இதுவும் நாட் ஈக்குவல் டு 0 தான் வருது. அப்போ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 ஒரு விகிதமுறு மூலம் அல்லன்னு முடிச்சார். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 இஸ் நாட் ஏ ரேஷனல் நம்பர். அப்போ இது ரேஷனல் நம்பர் ரூட்டு கிடையாது, ரேஷனல் ரூட் கிடையாது, மறந்துடாதீங்க. அப்போ வந்து 1 போடுங்க, அப்ளை பண்ணுங்கள், வருதா இல்லையான்னு பாருங்கள். -1 போடுங்க, அப்ளை பண்ணுங்கள், வருதா இல்லையான்னு பாருங்கள். இந்த 2 மூலம் போடக்கூடாது. புக்கில் வந்து 1 -1 இந்த 2 வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, மறந்துடாதீங்க. அப்போ P/Q ஃபார்ம் என்பது 1க்கும் -1 இந்த 2 தான் போட சொல்லி புக்லேயே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, மறந்துடாதீங்க. இந்த சம பொறுத்தளவுக்கு 1க்கும் ஆன்சர் வரல, -1க்கும் ஆன்சர் வரல. நெக்ஸ்ட் சம் போகிறோம், ரெடி ஆகிக்குங்க. சம் நம்பர் 3 சால்வ், தீர்க்க. இந்த சம்மை வந்து கரெக்டாக செய்யலைன்னா மிஸ்டேக் வந்துடும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். 8 × x^3/2n minus 8 × x^-3/2n = 63. இதுதான் சம்மு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சம்மை பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் பவர் வருது, இங்கே என்ன வருதுப்பா, எக்ஸ் பவர் வருது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா x^3/2n, இந்த இடத்துல x^-3/2n. அப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ் வருது, இந்த இடத்துல நெகட்டிவ் வருது. அப்போ நெகட்டிவ் வந்தாவே என்ன அர்த்தம், 1/ல போட்டு எழுதணும், மறந்துடாதீங்க. இந்த இடத்துல எழுதிருக்கு பாருங்கள். அப்போ x^-3/2n என்பது 1/x^3/2n அப்படி எழுதிடணும், மறந்துடாதீங்க. இதை ஏன் சொல்கிறீங்கன்னா இதுக்கு ரிலேஷன்ஷிப் இங்கே இருக்குது, அதனால் இப்போயே சொல்லிட்டா ஈஸியாக பார்த்துருவேன். இங்கே பாருங்கப்பா. அப்போ இந்த சம்மை முதல்ல எழுதிட்டு கான்ஸ்டண்ட்டை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ எக்ஸ் பவர், அதாவது 8 × x^3/2n minus 8 × x^-3/2n minus 63 = 0 இப்படி எழுதிட்டு இந்த x^3/2n என்ன பண்ணணும்னா டீன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா டி தான் நம்ம எல்லா சம்லையும் வச்சுருக்கோம், அதனால் இதை வந்து டீன்னு வைங்க. அப்போ இந்த இடம் என்ன பண்ணுவோம், டீ போடலாம். அப்போ 8 டீன்னு வந்துடும். இந்த இடத்துல மைனஸ் வந்திருக்கா, அப்போ இந்த இடத்துல பாருங்கப்பா, இதுக்கு 1/t போடணும், அதுதான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணலையா, அதுதான். அப்போ இது 8t மைனஸ் இது 8 × 1/t minus 63 = 0. அதுதாங்க எழுதியிருக்கு பாருங்க, இந்த கீழே எழுதியிருக்கு பாருங்க. இந்த இடத்துல நல்லா கவனிங்கப்பா. அப்போ இந்த இடம் வந்து x^3/2n = tன்னு சொன்னோமா. அப்போ 8t மைனஸ் 8 × t அதாவது 1/t minus 63 = 0. இதை மல்டிபிள் பண்ணி காமிச்சிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. 8t மைனஸ் 8/t minus 63 = 0. இப்போ வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து போடணும், வேற ஒன்றும் இல்லை. எல்சிஎம் எடுக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த டி ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். 2 சைடுமே என்ன பண்ணியிருக்கேன், மல்டிபிள் பண்ணி காமிச்சிருக்கேன். நல்லா கவனிங்க. எல்சிஎம் எடுத்தும் போடலாம், டி ஆலையும் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ மல்டிபிள் பை டி ஆன் போத் சைட்ஸ். அப்போ டி ஆல் இருபுறமும் பெருக்குக. அப்போ பெருக்குனா t × 8t மைனஸ் t × 8/t மைனஸ் t × 63. அப்போ இதை வந்து மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 8t² போட்டாச்சு. இந்த டி அடிச்சிட்டோம்னா 8 போட்டாச்சு, மைனஸ் போட்டாச்சு.
63t இஸ் ஈக்குவல் டு 0. இதை அரேஞ்ச் பண்ணால் 8t² மைனஸ் 63t மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. இதை வந்து டி மெத்தடில் ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. கவனமாக செய்யணும். ஏன்னே ஃபேக்டரைஸ் வந்து நிறைய தடவை ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம், நிறைய தடவை செஞ்சுருக்கீங்க, நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து 8t² மைனஸ் 63t மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணோம். அப்போ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் எது இருந்தாலும் இங்கே மல்டிபிள் பண்ணணும்னு ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டான். அப்போ 8 × 8 எவ்வளோப்பா 64. அப்போ மைனஸ் 64 போட்டிருக்கீங்க பாருங்களேன். அப்போ இரண்டு எண்களை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 64 வரணும், கூட்டுனா எவ்வளோ வரணும் மைனஸ் 63 வரணும். அப்போ 1 × மைனஸ் 64 மைனஸ் 64 தான். அப்போ 1ஐயும் மைனஸ் 64ஐயும் ஆட் பண்ணால் எவ்வளவு மைனஸ் 63 வந்துடுதுல. அப்போ 1 × மைனஸ் 64 இதுதான் ஆன்சர். அப்போ மறக்காமல் 8t ரெண்டு பக்கம் என்ன பண்ணிடணும் டிவைட் பண்ணிடணும். அப்போ 1/8t மைனஸ் 64/8t இது கேன்சல் பண்ண முடியாது. இங்கிட்டு பண்ணலாமா 1 8 8 8 64. அப்போ 1 8s are 8 8 8s are 64. அப்போ 8t + 1 ஒரு ஃபேக்டர், t - 8 இன்னொரு ஃபேக்டர். ஓகே. அப்போ 8t + 1 × t - 8 = 0. அப்போ 8t + 1 = 0. அப்போ 8t = -1. அப்போ t எவ்வளோப்பா -1/8. அப்போ t - 8 = 0. அப்போ டீக்கு எவ்வளோப்பா 8. அப்போ டீக்கு 2 வேல்யூ வந்தாச்சுப்பா. ஆனால் நம்மளுக்கு டி வேல்யூ வேணாம், நம்மளுக்கு என்ன வேல்யூ வேணும் எக்ஸ் வேல்யூ வேணும். அதுதான் ஆன்சர். அப்போ எக்ஸ் வேல்யூ வேணும்னா நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு கேஸ் 1 போடுச்சேனும், இதை எடுத்துகிட்டு கேஸ் 2 போடுச்சேனும் ஆன்சர் வந்து நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ வந்துடும். இப்போ கேஸ் 1 t = 8ன்னு போட்டு செய்ய போகிறேன். கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிங்க. when t = 8, அப்போ t = 8 போட்டால் x பவர் 3/2n = tன்னு வச்சோமா. அப்போ x பவர் 3/2n = t போல் 8 போட்டேன். அப்போ x பவர் 3/2n = 2³ 8. அந்த 2³ அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸாக மாற்றினா இந்த 2³ அப்படியே இருக்கும் 2³ இந்த 3/2nங்கிறது 2n/3ன்னு மாறிடும். இந்த 3 கேன்சல் பண்ணிட்டா அப்போ 2/2n கிடைக்குது. அப்போ எக்ஸினுடைய வேல்யூ 2/2n. இதை என்ன பண்ணலாம் 2² × nன்னு பிரிச்சுக்கலாம். எப்படின்னா a/m/nனா a/mn எழுதலாமா. அந்த அடிப்படையில் 2² nன்னு பிரிச்சாச்சு. அப்போ 2² எவ்வளோப்பா 4. அப்போ 2² வேல்யூ எவ்வளோ வரப்போகுது 4. அப்போ எக்ஸ் வந்து 4/n. இப்போ எக்ஸ் வேல்யூ தானே கேட்டாங்க. அப்போ எக்ஸ் வேல்யூ 4/n கிடச்சதுனால வேறு எந்த மூவ்மெண்ட்டுக்கும் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எக்ஸ் வேல்யூ வந்து வந்தாச்சு. நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம், ரெடி ஆகிக்கங்க. சம் நம்பர் 4 சால்வ் தீர்க்க. இந்த சம்மு பார்த்தீங்கன்னா நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யணும்ப்பா. ஸ்கிப் பண்ணாமல் கவனிக்கணும், நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். 2√x/a + 3√a/x = b/a + 6a/b. ரொம்ப சிம்பிள் சம். இந்த இடத்துல ரூட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா x/a இருக்குது, இந்த இடத்துல a/x இருக்குது. அப்போ இதனுடைய ரெசிப்ரோக்கலாக கொடுத்துருக்காங்க, அருமையாக செஞ்சிடலாம். இப்போ சொல்யூஷன் போகிறதுக்கு முன்னால் இந்த சம்மை பார்த்தீங்கன்னா முதல்ல இதை வந்து காலி பண்ணணும், அதாவது ரூட்டை கேன்சல் பண்ணணும். அப்போ லெட் t √x/a. அப்போ இந்த வேல்யூ என்ன வைக்கும் டீன்னு வைக்கிறேன். அதுக்கடுத்து இந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிருப்பா 1/tன்னு மாறிடு, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா வந்து ரெசிப்ரோக்கலாக தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ t √x/aன்னு வைங்க. அப்போ 1/t √a/xன்னு அதான் தானாக மாறிடும். அப்போ சம்மை கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்போ 2 × t + 3 × 1/t இப்படி மாதிரி தான். இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் வந்து அப்படியே இருக்கும். அப்போ 2t + 3 × 1/t = b/a + 6a/b.
இதை நீ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதை கரெக்டாக எழுதிட்டீங்கனாவே சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக போடலாம். ஏன்னா அந்த ஸ்டெப்பு மிஸ்டேக்னாவே எல்லாமே மிஸ்டேக் ஆகிடும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2t + 3/t இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், எல்சியம் அல்லது குறுக்கு பெருக்கல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். b × b b² ப்ளஸ் 6a × a 6a² a × b ab. அப்போ b² ப்ளஸ் 6a² ab. அதுக்கடுத்து இதையும் சிம்பிளிஃபை பண்ணி போடலாம், ஒன்றும் இல்லை. 2t × t 2t² ப்ளஸ் 3 அப்படியே போட்டுக்கிட்டு t. அப்போ என்ன மொத்தத்தில் வந்திருக்கு, 2t² ப்ளஸ் 3/t b² ப்ளஸ் 6a² வந்து முடிஞ்சிருக்கு. மறுபடியும் இது வந்து p/q ஃபார்மில் இருக்குது. மறுபடியும் என்ன பண்ணோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி நம்ம சுருக்க போகிறோம். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷனாக இதை இங்கே மல்டிபிள் பண்ணணும், இதை இங்கே மல்டிபிள் பண்ணணும். அப்போ ab × 2t² ப்ளஸ் 3 t × b² ப்ளஸ் 6a². ஓகேப்பா. மறுபடியும் என்ன பண்ணால் அந்த ஏபியால் மல்டிபிள் பண்ணுப்பா. அப்போ ab × 2t² என்ன ஆகும், 2ab × t². ab × 3 என்ன ஆகும், 3ab. ஓகேப்பா. அப்போ t² மல்டிபிள் பண்ணால் அப்போ t × b² tb². இங்கே போட்டிருக்கீங்க பாரு, இங்கே போட்டு இங்கேயும் போடலாம் இங்கேயும் போட்டுக்கலாம். அப்போ t × b² எவ்வளவு, tb². t × 6a² என்பது 6ta². அப்போ சுருக்கமாக குறுக்கு பெருக்கல் பெருக்கி இடையில இருக்கிறதெல்லாம் உள்ள மல்டிபிள் பண்ணி இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் வந்துடணும், மறந்துடாதீங்க. அப்போ இந்த இடம் வந்த பின்னால் மறுபடியும் என்ன பண்ணணும், ஒரு ஈக்குவேஷனாக ப்ரேம் பண்ணணும். அப்போ ஈக்குவேஷனாக ப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். முடியக்கூடிய தருவாயில் இருக்க ஆன்சர் கொஞ்சம் கவுண்ட்ஸ் பார்த்துட்டே வாங்க. அப்போ இந்த இடம் வரைக்கும் சொல்லியிருக்கா. அப்போ 2a² 2ab², அதாவது 2abt² ப்ளஸ் 3ab = tb² ப்ளஸ் 6ta². ஓகே, ஒன்றும் கிடையாது. அப்போ இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடம் மாற்றணும், மறந்துடாதீங்கப்பா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடம் மாற்றணும். அப்போ 2abt² ப்ளஸ் 3ab இது இடம் மாறினா மைனஸ் ஆகுமா, மைனஸ் b² மைனஸ் 6a² = 0. இப்போ என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும், வேறு வழியே இல்லை. அப்போ இதையும் பக்கத்தில் எழுதிட்டேன். ஏன்னா அப்போ தான் காமனாக வெளியிடறதுக்கு ஸ்ப்ளிட்டிங் மெத்தட், அதாவது பிரித்தல் முறையில் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். வேறு இதுக்கெல்லாம் டி மெத்தட்லாம் போட்டு கண்டுபிடிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். அப்போ இது ஸ்ப்ளிட்டிங் மெத்தடை செய்ய போகிறோம். அப்போ இந்த டேர்மையும் பக்கத்தில் எழுதிட்டேன். அப்போ 2abt² மைனஸ் b²t இதை அப்படியே எழுதியாச்சு. அதுக்கடுத்து இதையும் ஒன்றா சேர்த்துட்டேன். ப்ளஸ் மைனஸ் 6at² ப்ளஸ் 3ab = 0. அப்போ 1 2 3 டேர்ம், அதாவது 1 2 3 4 மொத்தம் 4 டேர்ம் இருக்குது. இந்த டேர்மையும் ஃபஸ்ட்டு டேர்மையும் தேர்ட் டேர்மையும் பக்கத்தில் வச்சு ப்ராக்கெட் பண்ணிட்டேன். செகண்ட் டேர்மையும் ஃபோர்த் டேர்மையும் எடுத்து ப்ராக்கெட் பண்ணிட்டேன். ஏன் இப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம், மாற்றி ஜாயின் பண்ணால் ஃபேக்டரைஸில் வராது, மறந்துடாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எது காமன்ப்பா, b இங்கேயும் இருக்குது b காமன் வெளியே வந்துடும். t இருக்குது காமன் வெளியே வந்துடும். அப்போ bt காமன். அப்போ பிடியை வெளியே எடுத்துகிட்டா என்ன கிடைக்கும், 2at மைனஸ் b. ரைட்டாக தப்பான்னு நீங்கள் மல்டிபிள் பண்ணி செக்அப் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டேர்முக்குள்ளே யார் காமன்னா மைனஸ் 3a வெளியே எடுங்க. கரெக்டாக இங்கே 3 இருக்குது, 6க்குள்ளேயும் 3 இருக்குது, இங்கே a இருக்குது, இங்கே a இருக்குது. அப்போ மைனஸோடு வெளியே எடுத்தால் மைனஸ் 3ab வெளியே எடுத்துட்டா 2at மைனஸ் b = 0. அப்போ மறக்காமல் ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப உள்ளே வந்து கரெக்டாக இந்த டேர்மில் என்ன வருதோ அதுதான் அங்கேயே இருக்குன்னு மறந்துடாதீங்க. அப்போ bt × 2at மைனஸ் b மைனஸ் 3a × 2at மைனஸ் b = 0. இது போட்டாவே இது வெளியே வந்துடும்ப்பா. அப்போ இதுவும் தானே காமனு. அப்போ 2at மைனஸ் b 2at மைனஸ் பியை வந்து இங்கே பாருங்கள் அப்படியே காமனாக வெளியே எடுத்துட்டா மிச்சம் என்ன இருக்கும், bt மைனஸ் 3a மிச்சம் இருக்கும். அப்போ ஃபேக்டர் என்ன,
2at minus b into bt minus 3a is equal to 0. இது வரைக்கும் ஃபேக்டர் தான் பண்ணியிருக்கோம். அடுத்து t வேல்யூ கண்டுபிடிக்கணும், t வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு x வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதனால் பிக் சம்மு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா கவனிக்கணும். இதை பொறுத்தளவுக்கு தெளிவாக கவனித்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் யாரும் ஃபீல் பண்ணாமல் நல்லா தொடர்ச்சியாக கவனிச்சிட்டே வரணும். அப்போ ஃபேக்டர் என்னப்பா பார்த்தோம், 2at minus b into bt minus 3a equal to 0. வேல்யூவை மாற்றினா 2at minus b equal to 0, bt minus 3a equal to 0. அப்போ 2at equal to b, அப்போ b equal to b by 2a. மறுபடியும் பாருங்கள், 2at minus b 0. அப்போ 2at equal to plus b. அப்போ t வேணும்னா அந்த bயை அந்த 2a அவளை டிவைட் பண்ணிடுங்க. அப்போ t equal to b by a. ஓகேப்பா. அப்போ bt minus 3a equal to 0. அப்போ bt equal to 3a. அப்போ t வந்து 3a by b. அப்போ tக்கு 2 வேல்யூ வந்துச்சாச்சு. 2 வேல்யூ வந்தாச்சுனாவே 2 கேஸ் போடுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. 2 கேஸ் தான் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், டீக்கு வந்து எந்த வேல்யூ எடுத்துருக்கு பாருங்கள். அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு டி. அப்போ என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, அப்போ இந்த ரூட்டை முதல்ல கேன்சல் பண்ணி விட்டுறேன். அந்த டீக்கு போல் என்ன போட்டிருக்கீங்க பாருப்பா. அப்போ பி பை ஏ ஃபஸ்ட்டு வேல்யூவே எடுத்துருக்கேன், இந்த வேல்யூவே எடுத்துருக்கேன். 2 வேல்யூ எதை வேணால் எடுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூவே வந்து கேஸ் 1 கொடுத்துருக்கேன். அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு பி பை 2a. இந்த ரூட்டை கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இருபுறமும் வர்க்கப்படுத்த வேண்டும். டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். அப்போ 2 பக்கம் என்ன ஸ்கொயர் பண்ணணும். அப்படி ஸ்கொயர் பண்ணிட்டா என்ன ஆகும்னா, இந்த ஸ்கொயர் 2 பக்கம் போட்டேன். அப்போ இந்த ரூட்டுக்கும் இந்த 2க்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் பை ஏ மட்டும் மிச்சம் இருக்கும், மறந்துடாதீங்க. இந்த இடம் பி ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், அப்போ 4a ஸ்கொயர். அப்போ எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர். நம்மளுக்கு என்ன தேவை, எக்ஸினுடைய வேல்யூ தேவை. அப்போ எக்ஸினுடைய வேல்யூ தேவைன்னு என்ன பண்ணலாம், குறுக்கு பெருக்கல் பெருக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர். அப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா குறுக்கு அங்கிட்டு பெருக்கிடுங்க, அல்லது கீழே கூட கட் பண்ணலாம். அப்போ மேலே மல்டிபிள் பண்ணிட்டேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர். இங்கே ஏக்கும் இந்த ஏ ஸ்கொயரில் ஒரு ஏக்கு கட் பண்ணிட்டா பி ஸ்கொயர் பை 4a மட்டும் மிச்சம் இருக்கும். அப்போ எக்ஸுக்கு வந்து பி ஸ்கொயர் பை 4a கிடச்சிருச்சு. இது ஒரு கேஸ். ரெண்டாவது கேஸ் போட்டு இன்னொரு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். கேஸ் 2, டி ஈக்குவல் டு 3a பை பி என்க. ஏற்கனவே கண்டுபிடிச்ச வேல்யூ தான். அப்போ ரூட் எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு டி. முதல்ல வந்து டீக்கு வேல்யூ அப்ளை பண்ணாமல் முதல்ல இந்த ரூட்டை எடுத்து விட்ருவோம். அப்போ 2 பக்கம் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போ 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும், ரூட்டு ஓடிடும். அதுக்கடுத்து எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு டி ஸ்கொயர். அப்போ எக்ஸ் வேணும்னா ஏ இன்ட்டு டி ஸ்கொயர். அப்போ ஏ இன்ட்டு டி ஸ்கொயர், அந்த டி தான் வேல்யூ இங்கே இருக்கு இல்லையா, இதை வந்து அப்ளை பண்ணால் அப்போ 3a பை பி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ இன்ட்டு இது என்ன ஆகும்ப்பா, 9a ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, இந்த ஏ அப்படியே கட் பண்ணவே முடியாது. அப்போ ஏ இன்ட்டு 9a ஸ்கொயர் என்பது 9a கியூப் பை இது பி ஸ்கொயர். அப்போ எக்ஸுக்கு வந்து 2 வேல்யூ கிடச்சிருச்சு. அந்த 2 வேல்யூ என்ன பண்ண போகிறோம்னா தொகுத்து ஆன்சராக கொடுக்க போகிறேன். தேர்ஃபோர் எக்ஸின் மதிப்புகள், த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ், 2 வேல்யூ இருக்கு இல்லையா. மொதல் எக்ஸ் வேல்யூ பி ஸ்கொயர் பை 4a, ஆர் இன்னொரு வேல்யூ போட்டோம் இல்லையா 9a கியூப் பை பி ஸ்கொயர். அப்போ எக்ஸுக்கு எத்தனை வேல்யூ வந்திருக்கு, 2 வேல்யூ வந்திருக்கு. அப்போ இந்த சம்மில் மொத்தம் எத்தனை சம் வந்திருக்கு எண்ணி பாருங்கள் பார்ப்போம். மொத்தம் 7 சம் வந்திருக்கு. அந்த 7 சம்மையும் என்ன பண்ணணும், விடாமல் ஒர்க் அவுட் பண்ணி நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். அவ்வளோதான். ப்ராக்டிஸ் பண்ணத்தான் வந்து ஈஸியாக வரும். இந்த சம்மை வந்து கஷ்டம்னு யாரும் விட்டுறக்கூடாது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த பயிற்சியினுடைய ரிமைண்டர் சம்ஸ் பூரா அடுத்த வீடியோவில் வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.